நாங்கள் இளைஞர்கள் நாங்கள். எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா அந்த படம் கதையில சொல்ல முடியுமா? இது என்ன தியோரி ப்ரோ? இருந்தாலும் அந்த படம் கொஞ்சம் ஆக்ஷன் பேக்கா இருந்திருக்கலாம்ல. ஹலோ, அத பத்தி நீ சொல்லாத. உனக்குள்ள ஒரு ஆக்ஷன் மேன் இருக்கிறானா? நாங்க பார்த்ததே இல்ல. என் ஆக்ஷன்லாம் ஒரு நாள் நீங்க கோர்ட்ல பார்க்க தான் போறீங்க. அங்க பாரு, ஆக்ஷனுக்கு நேரம் வந்துருச்சு. சில பேருக்கு நம்ம மேல பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல மணி? எல்லாரும் நம்மள மாதிரி தைரியமா இருக்க முடியுமா? அங்க சொல்லு. சில பேருக்கு தப்பு பண்றது ஹீரோ நினைப்புறோமே. ஆரம்பிச்சுட்டாங்கடா. விட்டு கொடுக்கறதுக்கு பேரு பயமா? ஜே, உங்ககிட்ட ஏதாவது டிக்ஷனரி இருக்கு? இப்படி எல்லாம் பேசினா புத்திசாலியா சூர்யா? விட்டு கொடுக்கறதுக்கு இன்னொரு அர்த்தம் காட்டி கொடுக்கறதா? மணி, உங்ககிட்ட இந்த தமிழ் டிக்ஷனரி இருக்கா? கொஞ்சம் அங்க கூடு. தப்ப காட்டி கொடுக்கலாம், அது தப்பு இல்ல. அத தப்பா புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன செய்ய? நம்மளுக்கு என்ன நல்லது கெட்டது தெரியாத வயசா? பேசுங்கடா பேசுங்க. தப்பு தப்பா பண்ணாதான் தப்பு. தப்பாம பண்ணா தப்பே இல்ல. நாம மட்டுமா தப்பு பண்றோம்? வேற ஆள பிடிக்க வேண்டியதானே? அதானே பிரபு. சில பேத்துக்கு எத்தனை தடவை பழி வாங்கினாலும் திருப்தியே இருக்காது. இன்னுமா பத்தல இவனுங்களுக்கு? அத நல்லவனுக்கிட்ட சொன்னா பரவாயில்ல, இவனுங்க கிட்ட சொல்ற. அவன் அவமானப்பட்டாதான்டா தெரியும். ஆமா, அவமானம். எவ்வளவு அவமானம் மட்டுக்கு நீ. இந்த சண்டை எப்ப ஆரம்பிச்சுச்சுன்னா, Hey wait, what a smell, huh? நான் பண்ணிடலாம். ஐ பொங்காவாசி. சூர்யா, என்ன? நீ சிகரெட் அடிச்சதானே? ஆமா, அதுக்கு என்னப்பா? ஸ்கூல் கம்பவுண்ட்ல சிகரெட் அடி கூட உனக்கு தெரியாது? அதுக்கு இந்த நேரத்துல வெளிய போய் அடிச்சிட்டு இருப்பாங்க. போவியா? உண்மையை சொல்ல போனா நீ சிகரெட்டே அடிக்க கூடாதுன்னு தான் சொல்லணும். நான் சொன்னா மட்டும் நீ என்ன கேட்டுற போறியா? சரி, ரொம்ப தேங்க்ஸ்டா. கிளம்பு. நில்லு. எங்க போற சூர்யா? அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சா. இங்க இருந்து நான் என்ன பண்றது? என்னோட வா. எங்க? செகு டிசிப்ளினை பார்க்கதான். வேணா சதீஷ், உன் வேலையை மட்டும் பாரு. நான் பங்காவாஸ், இதுவும் என் வேலை தான். ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாதா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. நல்லா தெரியும் சூர்யா, நீயும் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப பேசுறானே. சரி, கவ பண்ணிருவோம். சரி சதீஷ், நான் இனிமே இங்க சிகரெட் அடிக்க மாட்டேன். சரியா? உன் மேல ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட், அது உனக்கும் தெரியும். சாரி சூர்யா, நான் என் கடமையை தான் செய்யறேன். நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? டேய், நீ என்னடா லாயர் மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க? எங்க அப்பா கேள்வி கேட்டாலே நான் பதில் சொல்ல மாட்டேன். உனக்கு தைரியம் இருந்தா போய் சொல்லு போ. ஆனா பின்னால வருத்தப்படுவ. Minta maaf cikgu. Surya, arahan telah dikeluarkan oleh guru disiplin agar menghukum awak berjemur di tengah padang sehingga habis waktu sekolah. Awak faham tak? Cikgu bagi tahu dekat guru disiplin. Lepas ni saya takkan buat benda ni. Saya tak boleh buat apa-apa, Surya. Bukan saya yang buat peraturan ni. Arahan dikeluarkan oleh guru disiplin agar memberi pengajaran kepada semua murid sekolah ni. Denda kepada kamu ni sebagai contoh kepada murid-murid yang lain supaya mematuhi peraturan sekolah ni. Awak faham tu, Surya? முடியல மணி, முடியல. இன்னும் முடியலையா? முடியாது போல. எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துதான் ஆகணும். எப்ப இருந்தா என்ன? விடுறா,
துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லியிருக்காங்க. டேய் நாங்க துஷ்டம் இல்லடா, அவதார். ஒரு தடவையாவது ஆளுங்க முன்னுக்கு அவமானப்படுத்தினா தான்டா சரிசமமா ஆகும். பிரச்சனை வேணாம் சூர்யா, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். நான் ஏதோ ஒரு வேகத்துல டீச்சர்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ சூழ்நிலை வேற. நான் அறியாமே செஞ்சுட்டேன்னு வச்சுக்கியேன். இப்போ நமக்கு சண்டை போட நேரம் இல்ல. எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டா. இந்த ஸ்கூல்ல இந்த ஸ்டூடெண்ட் என்ன ஒன்னும் மறக்கல. நான் தான் அந்த ஒரு நாள்லயே ஃபேமஸ் ஆயிட்டேனே. ஏன் உனக்கு புரிய மாட்டேது? நான் என்ன செஞ்சா உனக்கு மனசு திருப்தியா இருக்கும்? நான் அவமானப்படவும் ரெடியா இருக்கேன். சதீஷ், இவனுங்களுக்காக இவ்வளவு இறங்கி போகணுமா? நீ ரெடியா இருந்தா உனக்கு அந்த வழி தெரியாது. அதெல்லாம் திடீர்னு நடக்கணும். அதுல தாண்டா த்ரில்லே இருக்கே. ஆனா எனக்கு வயித்த கலக்குதே. இவனுங்க 2 பேரும் பேசாமலே இருந்திருக்கலாம். பேசினா 2 பேர் பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரியே இருக்கு. சூர்யா, உங்ககிட்ட முன்னாடியும் பேச முடியல, இப்பவும் பேச முடியல. அப்ப ஏன் வீண் பேச்சு? நல்லா இருக்கிறப்பே போயிடலாம். ஏய், எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. குத்திக்கிறதாலும் ஓகே தான். வாடாங்க. வேணா சூர்யா, நாங்க எந்த பிரச்சனைக்கும் வர விரும்பல. நீதான் முட்டாள் மாதிரி நடந்துக்கிறனா, நானும் அப்படி நடந்துக்க முடியாது. என்னடா என்ன? சூர்யா, நான் கிளம்புறோம், வேணா விட்டுரு. சரி சரி கிளம்புங்க. டேய் சூர்யா, அவனுங்க தான் பயந்துட்டானுங்கல்ல, அவனுங்கள போய் பாவம். டேய் யாரு பயந்தா? ஏய், விடு விடு, நம்ம கிளம்பலாம் வா. நாளைக்கு முடிஞ்சு தானே ஆகணும். இன்னும் முடியல.